மை பாரத் போர்ட்டல்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கை பார்த்து டச் பண்ணிக்கோங்க. உள்ளே போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போதைக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணலாம், அதனால் என்ன யூஸ்ன்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து மேலே ரைட் சைடு கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸில் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா கீழே ரெஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உள்ளே போகிறப்ப இன்டர்நேஷ்னல் யூசர்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, எனேபிள் பண்ணக்கூடாது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டருக்குள்ளே போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் ஃபோன் நம்பர், எல்லார்ட்டையும் மேக்ஸிமம் இமெயில் ஐடி இருக்கும். ஒருவேளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் இருக்கும், இல்லைனா அவங்களோட இமெயில் ஐடி இருக்கும். அவங்களோட இமெயில் ஐடியில் கொடுங்க. அதாவது மொபைல் நம்பருக்கு தனியாக கொடுத்துக்கலாம், இமெயில் ஐடிக்கு தனியாக கொடுத்துக்கலாம். இப்போ அப்பா அம்மா ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இதில். இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்பா அம்மாவோட இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க இதில். இப்போ வந்து என்னோட இமெயில் ஐடியை போட்டிருக்கேன். போட்டுட்டு ஓடிபி கெட் ஓடிபின்ற டச் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அதை வந்து வெளியே வந்துட்டு ஜிமெயிலுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த வந்திருக்கா, இதில் வந்து இந்த ஓடிபியை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அப்படியே இதுக்குள்ளே போய் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்கும். இப்போ வந்து எங்கள் தம்பிக்கு இதை பண்ணுறோம். என் தம்பி நேம் வந்து ஜீவா. நல்லா கேட்டுக்கோங்க, இதில் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட் நேம் ஃபில் பண்ணால் போதும், இல்லை லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணுறனால பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஒரு நேம் பாக்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக டாட்டு, இந்த மாதிரி டாட்டு இல்லை கமா இல்லை ஸ்பேஸு இந்த மாதிரி எதையுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வெறும் ஜீவானா ஜீவா குமார் இல்லை நந்தா ஜீவா இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா அதை மட்டும் இந்த இதில் போடணும். இந்த மாதிரி டாட்டு ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதில் மெயினான விஷயம் நம்மளோட ரெஃபரல் கோடு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, இது நேமில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் ஃபில் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோடுன்ற ஆப்ஷனில் புதுசாக எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் வந்து கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி நம்ம ரெஃபரல் கோடை போடுங்க. A6FPR8J இந்த ரெஃபரல் கோடை போட்டிங்கன்னா டச் காமிச்சிரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரல் கோடு போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கடைசியில் எந்த ப்ராப்ளம் வராமல் உங்களுக்கு அந்த இது ஓகே ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக், அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டோட ரெஃபரல் கோடு, எந்த டிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டு, இந்த டிஸ்ட்ரிக்கு, இதுக்கு வந்து இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுறோம். இது கண்டிப்பாக நீங்கள் போடணும். இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கோங்க. அந்த பையனோடது 01/3/2008 போட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். அந்த பையன் வந்து மேல். அடுத்து கேஸ்ட்டு. இப்போ ஒருவேளை இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ஓபிசி NCL அப்படின்றது மேக்சிமம் எல்லா MBC BCயில் வர்ற எல்லாருமே ஓபிசி கேட்டகரியில் தான் வருவாங்க. இல்லை மற்ற கேஸ்டில் இருக்கவங்க ஜென்ரல்ன்ற அது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஓபிசி அப்படின்றது MBC BC மேக்சிமம் ஓபிசி NCLல தான் எல்லாருமே வருவாங்க. ஏதோ ஒரு சில கேஸ்ட், ஒரு சில கம்யூனிட்டி மட்டும்தான் CLல வருவாங்க. இப்போ MBC BCயாக இருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்க. அந்த பையன் வந்து MBCயில் இருக்கான், அதனால ஓபிசி NCL இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஸ்டேட்டு கம்பல்சரி நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் தான் போடணும். தமிழ்நாடு, நாங்கள் வந்து தேனி டிஸ்ட்ரிக், அதனால அந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்னு போடுறோம். இதில் வந்து அந்த பையன் அர்பன் போடி நாயக்கனூரில் வந்து அவர் இருக்கார். இப்போ அதை செலக்ட் பண்ண போடி நாயக்கனூர் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதை செலக்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு ப்ராப்ளம் வரும் எல்லாத்துக்கும். இப்போ வந்து அர்பன்ன்றது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்லிக்கிறேன். அர்பன்ன்றது சிட்டி சைடு அந்த மாதிரி சொல்கிறது, கொஞ்சம் டெவலப்பான சிட்டி அந்த மாதிரி சொல்கிறது. அதனால இதில் தேனி, பூதிபுரம், சின்னமனூர், கம்பம், தேவதானப்பட்டி இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும். அதனால இந்த அர்பனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கிராம சைடு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரூரல் செலக்ட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்பன்ன்றது சிட்டி சைடு இருக்குது, கொஞ்சம் டவுன் டெவலப்பான ஏரியா.
ரூரல்ன்றது நீங்கள் இந்த வில்லேஜ் பழைய கிராமம் ரொம்ப குக்கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இதில் வந்து பிளாக் இப்போ ரூரல் நம்ம செலக்ட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். இந்த போடி நாயக்கனூர் இந்த சின்னம்னூர்ன்றது செலக்ட் பண்ணுவோம். சின்னம்னூர்ன்றது செலக்ட் பண்ணி பஞ்சாயத்தை செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதில் வந்து நாங்கள் அப்பிப்பட்டி பக்கத்தில் இருக்க அழகாபுரி செலக்ட் பண்ணுறோம். அதில் வந்து வில்லேஜ் அழகாபுரி இந்த 3 போட்டு பின்கோடு 625515 அப்படின்ற மாதிரி பின்கோடு, அதோட பின்கோடு. இந்த பின்க்கு எல்லாத்தையும் போடணும். ஒருவேளை ரூரலாக இருந்தால் உங்கள் பிளாக்கை செலக்ட் பண்ணி பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணி உங்கள் வில்லேஜை செலக்ட் பண்ணணும். ஆனால் இப்போ அந்த பையனுக்கு வந்து சிட்டியில் இருக்கான், அவன் வந்து போடி நாயக்கனூர் செலக்ட் பண்ணி பின்கோடு 625513 அதான் பின்கோடு அவனுக்கு. இதை போட்டாச்சு. இதில் வந்து நீங்கள் ஒருவேளை என்எஸ்எஸ்ல என்சிசியில் இருந்தால் மட்டும் அதை செலக்ட் பண்ணுங்கள். யாருமே அதர்ஸ் இதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. மை பாரத்தில் தான் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால மை பாரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டேலண்ட் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. இந்த பையன் வந்து 100 மீட்டர்ஸ் ஓடி இருக்கான், அதனால் நான் 100 மீட்டர்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறப்ப இதில் நீங்கள் அந்த பையனுக்கு பர்சனல் ரெக்கார்டு இருக்குது. 14.09 செகண்ட்ஸில் அவன் ஓடி இருக்கான். இது வரைக்கும் அவனோட பர்சனல் ரெக்கார்டு ஹையஸ்ட் இந்த அளவுக்கு அவன் ஓடி இருக்கான். அதனால அந்த ரெக்கார்டு நான் கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே இருந்ததில்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்போர்ட்ஸை கொடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்போர்ட்ஸ் இப்போ ஆர்ச்சரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம்னா அதில் பர்சனல் ரெக்கார்டு கேட்காது. இல்லை உங்களுக்கு பர்சனல் ரெக்கார்டு கேட்குற மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாக்ஸிங் இருக்குன்னா அதில் எல்லாம் கேட்காது. இந்த மாதிரி கேட்காததாக பார்த்து கொடுத்துருங்க. இல்லை இந்த மாதிரி பர்சனல் ரெக்கார்டு கேட்குறத நான் கொடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் நீங்கள் இவ்வளோ நேரத்தில் நான் ஓடுவேன்னு தோணுது அப்படின்ற மாதிரி இருக்க செகண்ட்ஸை இந்த இடத்துல கொடுங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டையுமே ஐ கன்சென்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், ஐ கன்சென்ட் டு ப்ரொவைட் மை டேட்டா டு NCS, இந்த 2 பாக்ஸையுமே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். பேக் டு ஹோம் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்துட்டு சப்மிட் ஆயிருச்சு, அது செஷன் முடிஞ்சிச்சு. ஆனால் சப்மிட் ஆயிருச்சு. உங்களோட பப்ளிக் ப்ரொஃபைலுக்குள்ளே இப்போ நீங்கள் போகணும். எல்லாமே பேக் டு ஹோம் கொடுத்தீங்களா அந்த இதில் செஷன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இல்லை எல்லாத்துக்கும் சப்மிட்டடுக்கப்புறம் சப்மிட்டட்னு வரும். இப்போ வந்து பப்ளிக் ப்ரொஃபைலை தொடுங்க. இதை தொட்டனே இந்த மாதிரி காட்டுதா. இப்போ அந்த ப்ரொஃபைல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு சைன்இன்ற ஆப்ஷன் மறுபடியும் கேட்கும். இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் நவ் கொடுக்கக்கூடாது, சைன்இன்ற ஆப்ஷன் தான் கொடுக்கணும். அதில் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி இந்த ரெஜிஸ்டர் பண்ணின இமெயில் ஐடியை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணி லாகின் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ஓடிபி போகும் உங்களோட மெயில் ஐடிக்கு. அதை போயிட்டு காப்பி பண்ணி மறுபடியும் அதில் வந்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகி உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடும். இதில் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ள வரனால சப்மிட் கேட்கும். உங்களுக்கு டிசபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிசபிலிட்டி இருக்குது, ஏதாச்சும் கையில் கொஞ்சம் பிரச்சனை, காலில் இந்த மாதிரினா எஸ் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட அபவுட் பற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் சர்டிஃபிகேட் இதை டவுன்லோட் பண்ணி நாங்கள் கொடுக்குற லிங்க்கில் போய் நீங்கள் அப்லோடு பண்ணணும். நீங்கள் இந்த ரெஃபரல் கோட் கொடுத்ததுனால இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த செஷன் எக்ஸ்பைரின்னு வந்துச்சு பார்த்தீங்களா, ரொம்ப டைம் எடுத்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி செஷன் எக்ஸ்பைரின்னு வரும். அதனால் அதை ஒரி பண்ணிக்க வேணாம். அந்த செஷன் எக்ஸ்பைர்னு வந்ததுக்கப்புறம் இந்த 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பப்ளிக் ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கனாலுமே செஷன் எக்ஸ்பைர்டுன்னு வரும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் லாக் அவுட் கொடுத்துக்கோங்க. அந்த செஷன் எக்ஸ்பைர்டுக்கு அப்புறம் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி சைன்இன் கொடுத்து உங்கள் மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கும். போய் அந்த ஓடிபியை ரெஃப்ரெஷ் பண்ணி காப்பி பண்ணி
இதில் பேஸ்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி இதில் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல் போர்ட்டலையும் செக் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ஒரு அப்கமிங் வீடியோவில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம், இதில் இந்த போர்ட்டலில் என்னென்ன யூஸு அப்படின்ற வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அது தேவைப்படும். கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் இதை எப்படி லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் நான் இப்போ சொல்லியிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், எப்படி என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. கமெண்ட்டில் எத்தனை பேருக்கு வேணும், அடுத்து வந்து உண்மையிலே இதில் என்ன யூஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ யூத்தை டெவலப் பண்ணுறதுக்காண்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ வேகமாக இதில் ஜாயின் பண்ணுறீங்க, எவ்வளோ வேகமாக பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது. எத்தனை பேருக்கு இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வேணுமோ அவங்க மட்டும் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வி நீட் இட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.